வங்கதேசத்துடைய இன்டரிம் கவர்மெண்ட் அதோடைய டிரான்சிஷனல் லீடர் முகமது யூனூஸ் மாணவர்கள் போராட்டம்னு ஆரம்பித்து பிறகு பயங்கரவாதிகள் கையில் அந்த போராட்டத்தை எடுத்து இந்துக்களுக்கு எதிராக பெர்சிக்யூஷன் நடந்தது. இவர் ஆட்சி கட்டில் அமர்ந்த உடனே இன்னும் இந்துக்களுக்கு அதிகமாக பாதிப்புகள் அங்கே ஏற்பட்டதுங்கிறது ஒரு பக்கம். திடீர்னு பார்த்தாங்கன்னா அந்த ஆட்சியில் இருந்த ஷேக் ஹசீனா அங்கேருந்து நாடு கடத்தப்பட்டார். அங்கேருந்து அவங்க தப்பிச்சு இந்தியாவில் அடைக்கலம் புகுந்தாருங்கிற ஒரு பக்கம். அந்த கட்சி அவாமி லீக் அப்படிங்கிற அந்த கட்சியே செல்லாது அப்படிங்கிற தகுதி இழப்பு செஞ்சது அப்படிங்கிறத ஒரு பக்கம் பார்க்குறோம். இந்த இதில் அமெரிக்காவுடைய நிர்பந்தத்தின் அடிப்படையில் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய பயங்கரவாத குழுக்களின் அழுத்தத்தினால இப்போ திடீர்னு டிசம்பருக்குள்ளாரே ஒரு எலெக்ஷன் பண்ணலாம் அப்படின்றாங்க. ஆட்சியில் அதிகாரத்தில் இருந்த ஒரு கட்சியே தகுதி இழப்பு செஞ்சுட்டு இப்போ தேர்தல் நடத்த போகிறாங்கன்னா அப்போனா அந்த தேர்தலில் யார் வெற்றி பெறுவார்கள்? பயங்கரவாதிகள் கையில் தான் இந்த ஆட்சி கொடுப்பதற்கு யூனூஸ் இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இவர் போகிறதுக்குள்ளார வங்கதேசத்தையே அமெரிக்காவிற்கு விற்று விடுவார் போல இருக்கு. ஏன்னா எங்கள் அப்பா இதற்காக தான் போராடினார். அங்கே செயின்ட் மேரி மார்டின்ஸ் ஐலாண்டுன்னு ஒன்று இருக்குது, அதை அமெரிக்கா கேட்டது, கொடுக்கல. அதற்காக எங்கள் அப்பா சண்டை போட்டார். அவரோடு சேர்ந்து ஒட்டுமொத்த பங்களாதேசிகளையும் போராடினார்கள், குண்டடிப்பட்டார்கள். ஆனால் இப்போ சத்தம் இல்லாமல் அந்த ஐலாண்டையே அமெரிக்கா நிர்பந்தத்திற்கு கொடுத்து விடுவார் போல் இருக்கிறது அப்படின்னு மிகப்பெரிய குற்றச்சாட்டை ஷேக் ஹசீனா வச்சுருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? உலகம் முழுக்க பல நாடுகளை ஒட்டி உள்ள சின்ன சின்ன தீவுகளை அமெரிக்காவும் சீனாவும் தன்னுடைய கைவசப்படுத்தி கொண்டிருக்கிறது. அந்த அமெரிக்காவுக்கு முன்னாடி இங்கிலாந்து இதே போல் பல காரியத்தை செஞ்சு, பிரான்ஸ் அதே போல் ஸ்பெயின், இந்த நாடுகளில் இது இன்றைக்கு பல தீவுகளில் அங்கங்கே உங்கள் நாட்டு சம்மந்தமே இல்லாமல் எங்கேயோ இடத்துல ஒரு தீவு இருக்கும். இவங்களுடைய ஒரு கப்பற்படையோ ஒரு சில ஆர்மியோ அங்கே இருக்கும். அதனால் உலகம் முழுக்க தன்னுடைய கண்ட்ரோலில் கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு போர் தந்திரம் அல்லது ஒரு வெறி, எக்ஸ்பான்ஷனிசம். அதில் நீங்கள் சொன்னது போல் அந்த செயின்ட் மார்டின் என்கின்ற தீவை கைப்பற்ற வேண்டும் என்று ரொம்ப நாட்டில் அமெரிக்காவுக்கு ஒரு கண். அந்த தீவை கைப்பற்றி இங்கே ஒரு இராணுவ தளம் அமைச்சாச்சுன்னா அங்கிருந்தே பல நாடுகளை மிரட்ட முடியும். இந்தியா, பங்களாதேஷ், இந்த பக்கம் சைனாவுக்கு பண்ணலாம், நேபாள், கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாடுகளே அந்த ஒரு தளத்தை வைத்து மிரட்ட முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பொசிஷன். அதனால தான் அதை கேட்குறாங்க. இப்போ ஷேக் ஹசீனா அரசாங்கமோ அதுக்கு முந்தி இருந்த அரசாங்கமோ மறுத்துட்டாங்க, தொடர்ந்து நிர்பந்தம் கொடுத்துட்டே இருக்காங்க. இப்போ அமெரிக்கா தீவை இப்போ எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவாங்க, உள்நாட்டில் பெரிய கலவரம் வரும், போர் வரும். அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, இவர்களுக்கு சாதகமான பப்பட் இந்த யூனூஸ் அவரை கொண்டு முதல்ல உட்கார இருக்கிறாங்க. இந்த தீவை இங்கே எடுக்கும்போது மக்கள் கவனம் அங்கே போகக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், இவங்களை ஒரு இஸ்லாமிய பயங்கரவாதத்தை கிளப்பி விடணும். அங்குள்ள ஹிந்துக்களை அடித்து, கோயில்களை உடைச்சி, ஹிந்து சொத்துக்களை சூறையாடி, நெருப்பு வச்சு, ஹிந்துக்கள் அரசாங்க உதவியத்தில் நிர்பந்தப்படுத்தப்பட்டு ரிசைன் பண்ணாங்க. இஸ்கான் அந்த இவங்களுக்கு கோவிட் சமயத்தில் சோறு போட்ட இஸ்கான் அந்த சாமியாரை தூக்கி உள்ள வச்சாங்க. இத்தனையும் பண்ணாங்க. அப்போ இந்த இஸ்லாமிய பயங்கரவாதம் மட்டும்தான் வெளியில இருக்கும். இந்த தீவு எடுத்து போனால் யாரும் கண்ணுக்கே தெரியாது, சத்தம் இல்லாமல் போயிடும். இப்படி இஸ்லாமிய பயங்கரவாதத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு இந்த உலகத்தில் இந்த மாதிரி தொடர்ந்து செயல் செய்யக்கூடியது அமெரிக்கா. இது புரிஞ்சுக்கணும். இப்போ பாருங்க, ஏற்கனவே ஆப்கானிஸ்தானில் தான் நடந்தது. தலிபான் யாரும் வளர்த்து விட்டது, ரஷ்யாவுக்காக இவர்கள் தான் வளர்த்து விட்டாங்க. அப்புறம் அதே தலிபான் வளர்த்த கடா மார்பிள பாயும்பாங்க. அல்கொய்தாவுக்கும் ஆரம்பத்தில் இவங்க தானே தீனி போட்டு எல்லாம் இவங்க தான் வளர்த்து விட்டாங்க. அதனால இப்ப தன்னுடைய நிலைப்பாட்டுக்காக, தன்னுடைய சுயநலத்துக்காக இஸ்லாமிய பயங்கரவாதத்தை வளர்த்து விட்டு பகடைக்காயாக பயன்படுத்தக்கூடியது அமெரிக்கா என்பது என்னைக்கு பங்களாதேஷுக்கு புரியுமோ அது வரைக்கும் இந்த சூழ்நிலை இருந்துட்டு தான் இருக்கும். புரியுமா தெரியாது, புரியாத மாதிரி பார்த்துக்கொள்வார்கள். யூனூஸ் அதை கவனிச்சுக்குவார். காசை கொடுத்தோன்னா பத்திரிகைகளுக்கும் மற்றவங்களுக்கும் வாரி இறைச்சி இந்த மாதிரி செய்தி வரணும் பார்த்துக்குவார் அவர். அதை இதான் சூழ்நிலை. அதனால இந்த செய்தி நம்ம ஒரு விஷயம் தெளிவாக, நம்ம நாட்டில் உள்ள முஸ்லீம் அடிப்படைவாதிகள் உலகம் முழுக்க மற்ற போராளிகள் புரிஞ்சுக்கணும். இஸ்லாமிய பயங்கரவாதம்ங்கிறது ஒரு ஆல்ரெடி ஒரு எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரக்சர். அதை அப்படி தூண்டி விட்டா உடனே பத்திட்டு எரியும். தூண்டுறதுக்கான சில இது இன்புட் கொடுத்தா போதும். இத்தனை நாளாக பாகிஸ்தான் அதுதான் நடந்துட்டு இருந்தது. பாகிஸ்தான் ஒரு பயங்கரவாத நாடாக இருக்கின்றது என்று எல்லாருக்குமே தெரிஞ்சால் கூட இன்றைக்கு அமெரிக்கா சாஃப்ட் கார்னர் பாகிஸ்தானுக்கு ஒரு சைலண்டாக ஒரு பக்கமாக F-16 கொடுத்து தான் இருப்பாங்க. அதை டெஸ்ட் பண்ணுறது ஒரு பக்கம் ஹெல்ப்பும் பண்ணுவாங்க. IMF கொடுப்பா வச்சுக்கிட்டோம் அப்படின்னு. அப்போ இஸ்லாமிய பயங்கரவாதத்தை தனக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறது அமெரிக்கா.
இஸ்லாமிய பயங்கரவாதம் என்பது அமெரிக்கா போன்ற வல்லரசு நாடுகளுடைய அடியாட்களாக பயன்படுத்துவதற்காகத்தான் இந்த இஸ்லாமிய பயங்கரவாதம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. அதை என்றைக்கு உலகத்தில் உள்ள முஸ்லீம்கள் புரிஞ்சுக்கிறாங்களோ, குறிப்பாக நம்ம நாட்டில் உள்ள அடிப்படைவாதிகள் இதை என்றைக்கு புரிந்து கொள்கிறார்களோ அப்போதான் அவங்களுக்கு அதிலிருந்து விடுபட முடியும். அதனால அப்படிப்பட்ட ஒரு தெளிவை கொடுக்கக்கூடிய செய்தியாக இந்த செய்தி அமையட்டும் என்று நான் நினைக்கிறேன்.